என்று நம்புறாங்க. இன்னொரு குழு மகாவீரர் என்னை காப்பாற்றுகிறார், புத்தர் என்னை காப்பாற்றுகிறார், குருநானக் என்னை காப்பாற்றுகிறார் என்று உலகில் சில 100 மதங்கள் உண்டு. இதை தவிர்த்து கடவுளை பற்றிய கேள்வியே சிந்தனை இல்லாதவர்களும் உலகத்தில் உண்டு. இந்த 700 கோடி மக்கள் தொகையில் 45 கோடி மக்கள் கடவுளை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள். விதி என்று ஏதும் இல்லை, வேதங்கள் வாழ்க்கை இல்லை, உடல் உண்டு உள்ளம் உண்டு, முன்னேறி மேலே மேலே என்கிற தர்க்கவாதிகள் 45 கோடி பேர் இருக்கிறாங்க உலகத்துல. அப்போ 700 கோடி மக்களின் அடிப்படை என்ன என்றால் ஒற்றை வார்த்தையில் சொல்லலாம், அது நம்பிக்கை. இருக்கு, அது ஒரு நம்பிக்கை. இல்ல, அது ஒரு நம்பிக்கை. இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அது ஒரு நம்பிக்கை. நான் செய்கிறேன், நான் முயற்சி செய்தால் வாழலாம், அது ஒரு நம்பிக்கை. அப்ப எல்லா கோட்பாடுகளுக்கும் அடிப்படை மையம் நம்பிக்கை. வாழ்க்கை என்பது நம்பிக்கை தானே. எப்படி சொல்ல முடியும்? குழந்தை பிறக்கும் போது இதுதான் என் தாய் என்று குழந்தைக்கு தெரியுமா? இவர்தான் என் தந்தை என்பது குழந்தைக்கு தெரியுமா? சரி, குழந்தை விடுங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியுமா இதுதான் நம்முடைய குழந்தைன்னு? பிரசவ வார்டுல டோக்கன் மாறி இருந்தா நம்ம நம்பர் ரெண்டும் அந்த நம்பருக்கு அந்த குழந்தை இருந்தா அதான் நம்ம குழந்தை நம்ப போறோம். அப்போ ஆஸ்பத்திரியில டோக்கன் மாறி இருக்காது என்ற நம்பிக்கையில் தான் இது என் குழந்தை என்று ஏற்றுக்கொண்டோம். கடைசி வரைக்கும் அதுதானே வாழ்க்கை. எனவே நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்ப அந்த நம்பிக்கை எதன் மீது வைத்தால் வாழ்க்கை சிறப்படையும்? தன் மீது வைப்பது தன்னம்பிக்கை, தன்னை சார்ந்தவர்கள் மீது வைப்பது துணை நம்பிக்கை, இருவரும் இணைந்து சாதிக்கின்ற சாதனைகளுக்கு அடிப்படை இணை நம்பிக்கை, இல்லறத்திற்கு அடிப்படை கற்பு நம்பிக்கை, இவை அனைத்திற்கும் மூலம் தெய்வ நம்பிக்கை. தெய்வ நம்பிக்கைக்கு மூலம் என்ன? தெய்வத்தை நம்பினால் எல்லாம் கிடைக்கும் என்றது நம்பிக்கை உண்டு. அப்படி என்றால் வணங்குகின்ற எல்லா பக்தர்களுக்கும் ஒரே மாதிரி தானே பலன் கிடைக்கணும். இறைவன் ஏன் பேதம் பார்க்கிறான்? சிலர் கிடைக்குது, சிலர் கிடைக்கிறது இல்லை, சிலர் கொஞ்சமா கிடைக்குது, சிலர் கேட்டதை விட அதிகமா கிடைக்குது. அப்போ எதன் அடிப்படையில், எதன் நம்பிக்கையில் இந்த பேதம் ஏற்படுகிறது என்றால் தெய்வ நம்பிக்கை கர்ம பலன்களின் அடிப்படையில் அமைகிறது. அப்ப அவரவர் கர்ம பலன் என்னவோ அதை சார்ந்துதான் தெய்வம் அளிக்கிறது தவிர கர்ம பலன் இருப்பு இல்லை என்றால் தெய்வம் கொடுப்பது இல்லை. அப்போ இதை புரிந்து கொள்வதற்கான வழிவகைதான் அத்வைதம் என்று சொல்லப்படும். இறைவனே தான் எல்லாமாக இருக்கிறான். அப்ப எப்படி எழுச்சி பெற்றது, ஏன் நானாக வந்தது என்ற கேள்வி வருகின்ற போது பகவத்கீதையில ஒரு அதற்கு பொருள் என்ன என்றால், அதர்மங்கள் மேலோங்கி தர்மம் அழிகின்ற போது தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக என்னை நானே பிறப்பித்துக் கொள்கிறேன். இது சரியான பொருள். எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றால், உலகில் அதர்மம் மேலோங்குகின்ற போது தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக ஒரு ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரத்துக்கு காத்துட்டு இருக்கிறோம். என்றைக்கு என்பது யாருக்கும் தெரியாது. இப்படித்தான் அவதாரங்களை நாம் எதிர்பார்க்கின்றோம், நம்புகின்றோமே தவிர உண்மையில் அதன் பொருள் என்ன என்று விளங்கியவர்கள் பெரும்பாலும் இல்லை. அவதாரம் என்றாலே அவதரதி என்ற இரு வார்த்தைகளின் கூட்டு அவதார். அவ என்றால் மாற்றம், தரத்தி என்றால் தன்னுடைய நிலையில்.
அப்ப அவதாரம் என்பது தன் நிலையில் ஏற்படுகின்ற அமைகின்ற மாற்றம் என்று பொருள். அப்ப இந்த அவதாரம் எங்கே தொடங்கியது என்றால், சுத்தவெளி எழுச்சி பெற்று துகளாக துகள் பட்டதே அது முதல் அவதாரம். சுத்தவெளி அடைந்த தரமாற்றம் இறைத்துகள். அந்த இறைத்துகள்கள் இணைந்து விண்ணாகியதே அது அடுத்த அவதாரம். அப்ப இந்த அவதாரங்களிலே எந்த தர்மத்தை நிலைநிறுத்தியது என்ற கேள்வி வரலாம். இறைத்துகளிலே தொடங்கி பஞ்சபூதங்கள் இணைந்த இந்த பூமி வரைக்கும் அனைத்து இயக்கங்களிலும் தோற்றங்களிலும் ஒரு இயக்க சீர்மை இருப்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. தத்துவங்கள் ஏற்கனவே விளக்கி இருக்கிறது. அப்ப இயற்கை சீர்மைக்கு விதி என்று பெயர், நீதி என்று பெயர், இயற்கை சட்டம் என்று பெயர். எனவே இறைநிலை அது எழுச்சி பெற்றதற்கு காரணம் என்ன என்றால் உள்ளடங்கிய ஆற்றலை தவிர வேறொன்றும் இல்லை. இறைவனை மனிதனாக நம்புகின்ற வரைக்கும் இந்த கருத்து புரிந்து கொள்ள முடியாது. அது அறிவாக தூய வெளியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வரைக்கும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அழகா கண்ணனுடைய வரிகளிலே சொல்லலாம். நீண்ட மதிர்ச்சுவரும் நெட்ட நெடும் கோபுரமும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே, விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. ஆனா உள்ள இருக்கிறது என்ன? விக்கிரகம். இவர் என்ன சொல்றாரு? சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே, விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. எந்த வகையான விளக்கத்திற்கும் விளங்கிக் கொள்ள முடியாத ஒன்று, அனுபவத்தால் மட்டுமே விளங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அத்வைதம், சுத்தவெளி. அது எப்படி இருக்கிறது என்றால், இங்கே இயக்கம் இல்லாத ஒரு விக்கிரகமாக அமைந்திருக்கிறது. வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. விக்கிரகம் ஒன்றும் நடனம் ஆடாது. விக்கிரகம் சொல்றது எதையும் கேட்கவும் முடியாது. விக்கிரகம் எதையும் கொடுக்கவும் முடியாது. அது அசைவற்று இன்ஆக்ஷன், செயலற்று இருக்கிறது, வினை கடந்தது. ஆனா அந்த வினை கடந்த இந்த விக்கிரகம் எதிலிருந்து வந்தது என்று பின்னோக்கி ஆராய்ந்து பார்த்தால், அந்த விக்கிரகம் வடிக்கப்பட்ட ஒரு பாறையிலிருந்து. அதுல ஒரு உண்மையை பாருங்க. எத்தனை விக்கிரகங்களை நாம் படைத்திருக்கின்றோம்? அத்தனைக்கு மூலம் ஒரு பாறை தானே. பாறையின் வடிவம் என்ன? வட்டமா, சதுரமா, முக்கோணமா? அது வடிவம் இல்லையே. அப்போ வடிவமற்ற மூலமே வடிவமாக வெளிப்படுகிறது, உருவாய் அருவாய். இன்னொரு கருத்து பாருங்க. ஒரு சிற்பி அந்த பாறையை பார்க்கின்ற போது அதற்குள் அவன் கற்பனை உதிக்கின்ற விக்கிரகத்தை காண்கின்றான். அந்த விக்கிரகம் தவிர அதை சூழ்ந்திருக்கின்ற தேவையற்ற பாறையின் துகள்களை எல்லாம் வெட்டி வெட்டி நீக்குகின்றான். அப்படி தேவையற்ற பகுதி நீக்கப்பட்ட பிறகு தெய்வத்தின் திருவுருவாக, விக்கிரகமாக ஒன்று வெளிப்படுகிறது. இந்த இடத்துல இன்னொரு அற்புதமான தத்துவம் உண்டு. தேவையற்ற பகுதிகளை நீக்கியதால் பாறையிலிருந்து தெய்வம் வெளிப்பட்டது. இந்த மனதிலிருந்து பந்தம், பற்று, பாசம் என்ற தேவையற்றவை நீக்கிவிட்டால் இந்த மனதுக்குள் தெய்வீகம் வெளிப்படும். இப்படி ஒவ்வொரு தத்துவத்திற்குள்ளும் மனிதன் அடைய வேண்டிய சிறப்புகளை விளக்கி இருக்கிறது. ஆனா விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. விளக்கு என்பது மகர்ஷி அவர்கள் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க.
விளக்கு என்ற அது ஒரு பொருள். அந்த விளக்கு சுடர்விட வேண்டும் என்றால் அதுக்கு 3 பொருள் தேவை. எண்ணெய் வேணும், திரி வேணும், தீ வேணும். அப்ப இந்த 3ஐயும் இணைத்து பாருங்க. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. அப்ப விளக்கம் எதை செய்கிறது என்றால் எண்ணெய் திருத்துகிறது. அப்படி திருத்தி ஒன்ற பொழுது எதை நாம் பெறுகின்றோம் என்றால் அந்த ஏற்றப்பட்ட விளக்கு பாதைக்கு வழிகாட்டுகிறது. இடர்கள் இல்லாத பயணத்திற்கு அது வழிகாட்டுகிறது. இன்ப துன்பங்களுக்கும் வெற்றி தோல்விகளுக்கும் லாப நட்டங்களுக்கும் காரணம் என்ன, அந்த விதிக்கு மூலம் என்ன என்ற கேள்வி எழுகின்ற போது அதற்கான காரணத்தை விலக்கி சொல்லி நல்லவற்றை ஸ்திரப்படுத்தி தீயவற்றை விலக்கி நம்மை நல்வழிப்படுத்துகின்ற சொற்களுக்கு விளக்கம் என்று பெயர். அப்போ பருப்பொருள் விளக்கு பருவுடலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. மறைபொருள் விளக்கம் வாழ்க்கையில் துன்பம் நீங்க வழிகாட்டுகிறது. அதனால் விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. சத் என்றால் இறைநிலை. அதை பற்றி விளக்குவது இயம்புதல், விளக்குதல், சத்தியமே. எனவே அந்த சுத்தவெளிக்குள் இருக்கின்ற அறிவுதான் எழுச்சி பெற்றது, அதுவேதான் எல்லாமாக மாற்றம் பெற்றது என்று விளக்கி சொல்வது அத்வைதம். ஆனா நான் என்ற ஒன்று வந்த பிறகு ஜீவன்களிலே அந்த நான் என்ற உணர்வு ஏற்படுகிறது அல்லவா? தன் இனம் தன் இனத்தை சார்ந்த ஒரு கூட்டுறவு கூட்டமைப்பு என்பதெல்லாம் இருக்கிறது அல்லவா? நுண்ணுயிரை தொடங்கி பல ஜீவனங்களை கடந்து மனிதனாக வந்திருக்கிறது. ஒரு இனத்துக்குள் எப்படி ஒற்றுமை இருக்கிறது அப்படின்றத இப்பத்திய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் COVID-19 வச்சு சொல்லலாம். நேற்றைய கருத்து என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன் வந்த இந்த நுண்கிருமி 30க்கும் மேற்பட்ட தர மாற்றங்களை பெற்றிருக்கிறது. உள்ள செலுத்துகின்ற போது எதனால் அந்த வைரஸ் கொல்லப்பட்டதோ அதை குறிப்பிட வைத்திருக்கிறது அந்த வைரஸ். அடுத்த வைரஸ் உள்ள வருகின்ற போது இந்த குறிப்பை புரிந்து கொண்டு அந்த எதிர்ப்பு சக்தியை தாங்கி அதற்கு மேலும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே ஆற்றலை பெருக்கிக் கொள்கிறது. தட் இஸ் மியூட்டிலேஷன். அப்ப இயல்பூக்கம் என்றால் என்ன பொருள் என்றால், எந்த சூழ்நிலையிலேயும் தன்னை தக அமைத்துக் கொண்டு மாற்றி அமைத்துக் கொண்டு உயிரோடு வாழ்வதற்கான ஆற்றல் இயல்பூக்கம். அது மியூட்டேஷன். அதை மகிழ்ச்சி தி லா ஆஃப் மியூட்டேஷன் என்று சொல்வார்கள். அதுக்கு பிறகு தி லா ஆஃப் நேச்சர் வரும். அப்ப இயற்கை விதிக்கு அடிப்படை இயல்புக்க விதி. அந்த இயல்புக்கத்தால் நேற்றுக்கு பிறந்த ஒரு வைரஸ் 30க்கும் மேற்பட்ட பரிமாணங்களை தொட முடியும் என்றால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த மனிதனிடத்திலே அந்த திறம் உண்டா இல்லையான்னு பார்க்கணும். ஆஃப்டர் இப்ப வந்த வைரஸுக்கு தான் இறந்ததுக்கான குறிப்பை சொல்லுகிறது. அடுத்து வரக்கூடிய வைரஸ் அந்த சிக்கலுக்கு தீர்வை கண்டு அதை தாண்டி தன்னால் உயிர் வாழ முடிகிறது என்றால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த மனித இனம் தன்னுடைய சிக்கல்களை தேர்ந்தெடுத்து இந்த சிக்கலுக்கு தீர்வு என்ன என்பதை கண்டறிய முடியாதா? அத மாதிரி அழகா சொன்னாங்க. வாழவென்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் அமையும் மட்டும். வாழ உள்ளோர் அனைவருமே ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ.
அதனால கடந்த கால அனுபவங்களை சீர்தூக்கி பார்த்தால்தான் அதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அப்போ நுண்ணுயிர் முதற்கொண்டு ஒவ்வொரு ஜீவனிலேயும் தான், தன் இனம், அதனுடைய பாதுகாப்பு என்ற வகையிலே அது ஸ்திரப்படுத்திக் கொள்ள முடிகின்ற போது அதே தொடர்ச்சிதான ஜீவராசிகள், ஜீவ இனங்கள். கடைசி நிலைதான மனிதன். அப்ப மனிதனிடத்திலே இந்த கீதையின் கோட்பாடு எப்படி செயல்படுகிறது? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப உண்மை பொருள் என்ன என்றால், நுண்ணுயிர்களை முதல் கொண்டு மனிதனாக தெய்வம் நிறைவு பெற்றதே. அதனுடைய பரிணாம வளர்ச்சி எடுத்து பார்த்தீங்கன்னா, மனிதனை தவிர எல்லா ஜீவராசிகளுக்கும் இயற்கையிலேயே சிரமங்கள் உண்டு. உடல் தேவைகளை நிறைவு செய்வதில் இயற்கையிலே அதுக்கு சிரமங்கள் உண்டு. தாவரங்களை தவிர தன் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய திறம் எந்த ஜீவனுக்கும் இல்லை. பஞ்சபூதங்கள் சரியா இல்லைன்னு சொன்னா தாவரங்களே தன் உணவை உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. மழை பெய்யலன்னா தாவரம் வளருமா? மண்ணில சத்து இல்லைன்னா விதை முளைக்குமா? எனவே எல்லா ஜீவராசிகளும் ஒன்றை சார்ந்தே வாழ வேண்டிய தேவை இயற்கையில் உண்டு. சார்ந்தும் சாராமலும் வாழ்கின்ற திறம் மிக்கவன் மனிதன் மட்டுமே. அதே மாதிரி சொன்னாங்களே, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். பரிணாமத்தின் உச்சக்கட்ட மனிதன். தெய்வத்தை அறியக்கூடிய, தெய்வத்தை தேடக்கூடிய, தெய்வத்தை உணரக்கூடிய, தெய்வத்தை பயன் கொள்ளக்கூடிய திறம் வாய்ந்தவன் மனிதன். அந்த மனுஷனுக்கு இவ்வளவு கஷ்டமா? அப்ப காரணம் என்ன என்று தேடினால்தான் அந்த ஸ்லோகத்தின் பொருள் புரியும். தர்மத்தின் விளைவு இன்பங்கள். ஒருத்தர் ரொம்ப வசதியா இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாருன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? புண்ணியமா கொடுத்து வச்சுவேன் சொல்றோம். மாறாக ஒன்று இருந்தால் என்ன பாவம் பண்ணினானோ சொல்றோமா இல்லையா? அப்போ தர்மத்தின் விளைவு இன்பங்கள், ஆல் பாசிட்டிவ் திங்ஸ். அதர்மத்தின் விளைவு துன்பங்கள். அப்போ தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே. ஒவ்வொரு யுகம் என்பது கால வரையறை கிடையாது. அது நுண் துகளிலே தொடங்கி இன்ஃபினைட் வரைக்கும் போகும் யுகம் என்பது. அப்போ நுண் உயிரிலே தொடங்கிய உயிரணு தன்மாற்றம் அங்கே துன்பம் வந்தது. அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அவருடைய அறிவு எழுச்சி பெற்று சிந்தித்தது. அதுக்கு அடுத்த மாற்றத்தை சந்தித்தது. கடைசியா வந்தாங்க பாருங்க மனுஷன். உடல் அளவிலே, சிந்தனை திறத்தாலே, பகுத்தறிவாலே எதையும் சாதிக்கக்கூடிய திறம் வாய்ந்தவனாக வந்தான் மனுஷன். அப்ப மனிதனிடத்திலே இப்போ தர்மம் இருக்குதா, அதர்மம் இருக்குதா? எது மேலும் இருக்கிறது உலகத்துல அப்படின்னா, ஒரு அடிப்படை கருத்தை சொல்றேன், கசப்பான உண்மை. தர்மம் சார்ந்த வாழ்க்கை சொத்து சேர விடாது. இதுக்கு பல பேர் பல வியாக்கியானம் சொல்லலாம். அந்த வியாக்கியானத்துக்கு சரியான விவாதம் உண்டு, தீர்வும் உண்டு. சமுதாய சட்டத்திட்டத்தின்படி விவாதிக்கலாம். ஆனா தெய்வ நீதியின்படி அது ஜெயிக்க முடியாது. அதுக்குடைய விளைவுதான் இன்னைக்கு எல்லா மாலும் க்ளோஸ்டு, எல்லா சினிமா தியேட்டர் க்ளோஸ்டு, எல்லா தொழிற்சாலைகளும் கிட்டத்தட்ட முடங்கி கிடக்குது. அப்போ அடிப்படை விவசாயம் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் முடங்கி போனதுக்கு காரணம் என்ன? வாழ்க்கைக்கு இது ஒண்ணு போதுன்றதுதான். அதை வள்ளுவப்பெருந்து அழகா சொல்லி வைத்தார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்வார். நீ பிச்சை எடுத்துதான் பின்னாடி போகணும் விவசாயிக்கு பின்னாடி, இல்ல நீ வாழ முடியாது. என்ற கூட வாட்ஸ்அப் அருமையான செய்தியை பார்த்தேன். இதுவரைக்கும் விவசாயின்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன பெண்கள் இப்ப நாங்க விவசாயி விரும்புகிறோம் என்று சொல்லுகின்றாங்களாம். ஒரு செய்தி பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். நல்ல மாற்றம். அப்ப எந்த தொழில் இல்லை என்றாலும் ஒரு ஜீவன் வாழ முடியும். உணவு இல்ல, தண்ணி இல்லைன்னா வள்ளுவர் அழகா சொன்னாரு,
இந்த பூமியில மழை மட்டும் பெய்யவில்லை என்றால், விவசாயி உணவை உற்பத்தி செய்யவில்லை என்றால், "தோம்" என்ற சொல்லுகின்ற முனிவர்கள் உயிரையும் துறக்க வேண்டி வரும்னாரு. அதே மகிழ்ச்சி சொல்லுவாங்க, "ஈசனே தானாக உணர்ந்த போதும் எழும் பசியை உணவால் தான் போக்க வேண்டும்." அதனால ஃபுட் இஸ் காட். உணவே கடவுள். அதை கண்ணதாசன் அழகா சொன்னார். "பசித்த வயிற்றில் உணவு தெய்வம். பாலைவனத்தில் தண்ணீர் தெய்வம். கொட்டும் மழையில் கூரை தெய்வம். கோடை வெயிலில் நிழலே தெய்வம்." அப்ப அந்த கான்செப்ட் வாங்க. எது நம்மை காக்கிறதோ அது தெய்வம். அப்ப இறைவன் மட்டுமே நம்மை காப்பது இல்லை. இறைவன் பல்வேறு தோற்றங்களாக, ஆற்றல்களாக, சக்திகளாக, ஜீவராசிகளாக, உணவாக, நீராக, வாழ்க்கை வசதிகளாக, மருத்துவமாக, கல்வியாக, வாழ்க்கை துணையாக அனைத்துமாக காக்கின்றான். அதனால் காக்கப்படுகின்ற ஒன்று காக்கின்ற அனைத்துக்கும் கடன்பட்டிருக்கிறது. காக்கின்ற அனைத்தும் தெய்வமே, காக்கப்படுகின்றவனே பக்தன். அப்ப அதுக்கு தகுந்த விளைவை கொடுக்க வேண்டும் அல்லவா? வாங்கிட்டே இருந்தா போதுமா? எனவே எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு என்றால் கடன்காரன் ஆகிறான். எடுப்பது அதிகம், கொடுப்பது இல்லை என்றால் திருடனாகிறான். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதனாகிறான். எடுத்ததை விட கொடுப்பது அதிகம் என்றால் அவன் கர்ணனாகிறான். எனவே இந்த வாழ்க்கையின் தாத்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையான கேள்வி, என்னுடைய மூலம் என்ன? நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? யோசிக்கணும். அப்போ ஏதோ ஒன்று, அது மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு உரையிலையும் சொல்லுகின்ற கருத்து என்னன்னா, இந்த மனித பிறப்பே மிக 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 சிக்கலான ஒரு பிறப்பு. தி மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா மனித பிறப்பு தான். அதாவது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, ஒரு குழந்தை பிறக்கின்ற நட்சத்திரம் அதன்படிதான் அவருடைய வாழ்க்கை அமைகிறது என்று. மிகச்சிறந்த ஜோதிட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நட்சத்திர பலனும் கர்ம பலனும் சேர்ந்துதான் வாழ்க்கை என்று சொல்றாங்க. இந்த சிந்தனைகளை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தை எப்படி கருவாகிறது என்று கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்கணும். கடவுள் கொடுக்கிறான் என்று சொன்ன காலம் உண்டு. இன்றைக்கும் குழந்தை பிறக்கலைன்னா கோவில் கோவில் சுத்துறவங்களும் உண்டு. கோவில தொட்டில் கட்டி வேண்டுகிறவர்களும் உண்டு. விஞ்ஞானம் சொல்லுகிறது எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும். சோ பெண்ணுடைய கருமுட்டையும் ஆணுடைய விந்தணும் இணைந்தால் குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறது. இப்ப சாந்தி முகூர்த்தத்தில் இணைஞ்சு விட்டதில்ல, ஆண் உயிரும் பெண் உயிரும். இப்ப கருவாக வேண்டியது தானே. அப்ப கருவாவதும் உண்டு, ஆக போவதும் உண்டு, சில மாதங்கள் கழித்து கருவாவதும் உண்டு, சில ஆண்டுகள் கழித்தும் குழந்தை கருவாவது உண்டு என்றால் அந்த நீதிக்கு யார் காரணி? விஞ்ஞானம் இன்னும் அதுக்கு கண்டுபிடிக்கல காரணத்தை. அப்ப இந்த எல்லாம் இணைத்து பார்த்தீங்கன்னா, கணவனுடைய பரம்பரையில் 7 தலைமுறை, மனைவி பரம்பரையில 7 தலைமுறை. இந்த 14 தலைமுறைகள் செய்த பாவ புண்ணிய கர்மாக்கள், அந்த கர்ம பலனுக்கு தகுந்த நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தின் நாளில் இங்க தாம்பத்தியம் நிகழ்ந்தால் கரு உருவாகிறது. அப்போ எந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வர வேண்டும் என்பதை எது நிச்சயிக்கிறது என்றால் கணவன் மனைவியின் பூர்வ கர்ம பலன்களை நிச்சயிக்கின்றன. அப்போ இந்த பக்கம் 7 தலைமுறை, இந்த பக்கம் 7 தலைமுறை, 14 தலைமுறையுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் கணக்கு பார்த்து வடிகட்டி எடுத்து இதுல எந்த நட்சத்திரத்தினுடைய குணாம்சம் பொருந்துமோ அந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் இருக்கின்ற காலத்தில் தாம்பத்தியம் நிகழ்கின்ற போது கருவை உருவாக்குகிறது. அப்ப இயற்கை என்ற தெய்வத்தின் அறிவு என்ற திறம் எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. இத புரிஞ்சுட்டியான்னா இன்னைக்கு கொரோனா வைரஸ் இப்படி மியூட்டிலேட் ஆகிறதுல அதிசயமே கிடையாது. ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்த திறம் உண்டு. இயல்புக்க திறம் என்பது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் உண்டு. அப்ப அதை புரிகின்ற போதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் யுகே யுகே. இப்ப மனிதனாக வந்த பிறகும் நான் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால்
நான் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நுண்ணுயிரை தொடங்கி எதை நோக்கி பயணித்தது பரிணாமம்? ஏன் மனிதனாக வந்து நிறைவு பெற்றது? ஏன் மனிதனுக்கு பிறகு இன்னொன்று பிறக்கவில்லை? இப்படி எல்லாம் சில கேள்வி எழுப்பி ஆராய்ந்து பார்த்தால்தான் அந்த இறைநிலை என்பது ஒன்றை நோக்கி பயணித்திருக்கிறது என்பது புரியும். அது என்ன பயணம்னு பாருங்க. சுத்த வெளி எழுச்சி பெற்று பஞ்ச பூதங்களாச்சு. அதுக்கு மேல பூதங்கள் உருவாவதற்கு அங்க தேவையோ வாய்ப்போ ஆற்றலோ இல்லை. அதன் பிறகு அவை இணைந்து உயிர் என்ற உணர்கின்ற சிறப்பாக வந்தது, சென்சிங் ஃபேக்கல்டி. அந்த உணர்கின்ற திறம் நுண் உயிர்களை தொடங்கி அது அடுத்தடுத்த மாற்றங்களை சந்தித்து தன்னுடைய அனைத்து இயலாமையையும் நிறைவு செய்து ஒரு முழுமை பெற்ற திருவுருவாக மனிதனாக நிறைவு பெற்றது. இப்போ முழுமை என்பது என்ன அப்படின்னா, எல்லா ஜீவராசிகளிலேயும் இருந்த துன்பத்தை நீக்கி இன்பத்தை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனித திருவுருவத்தை கண்டது. அப்ப மனிதனின் சிறப்பு என்ன என்றால், எல்லா வகையிலேயும் இன்புற்று வாழ்வதே மனித பிறப்பு. 16 வகை பேர்கள் என்று மகரிஷி சொல்லுவாங்க. 10 சம்பத்துகள் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். இந்த பேறுகள் எல்லாம் பெற்று ஒரு முழு மனிதனாக துன்பமின்றி இன்பம் மட்டுமே தூய்க்கக்கூடிய, இன்னும் இன்பத்தின் உச்சகட்டமாக பேரின்பத்தை தூய்க்கக்கூடிய வகையிலே அமைந்த ஜீவன் மனிதன். ஏன் அப்படின்னா, சுத்த வெளிக்கு அறிவு என்று சொல்கிறோம் அல்லவா? சைவ சித்தாந்தம் அது தத்புருஷம் என்கிறது. தத் என்றால் இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அப்ப சிவமே அறிவாக இருக்கிறது என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அறிவே தெய்வம் என்று மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த அறிவின் இயல்பு என்ன என்றால், இப்போ நம்முடைய உடல் அளவிலே 5 புலன்களை பயன் கொண்டு தூய்க்கிறோம். ஒரு நல்ல உணவு சாப்பிடுற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. உணவு நமக்கு ஏற்பு இல்லை என்றால் முகம் சுளிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு புலனிலேயும் அனுபவங்களை பெறுகின்ற போது அதுல தனக்கு பிடித்தது பிடிக்காது என்று இரு வகையில தரம் பிரிக்கிறது மனசு. அப்ப இன்பத்தை விரும்புகிறது, துன்பத்தை வெறுக்காவிட்டாலும் கூட விரும்பவில்லை. அப்போ இந்த இன்பத்தை விரும்புகின்றது எது என்று பார்த்தீங்கன்னா, அறிவுதான் இங்க இன்பமாக வெளிப்படுகிறது. அதனாலதான் இந்த 5 புலன்கள் மூலம் பெறுகின்ற இன்பங்களுக்கு சிற்றின்பம் என்று பேரு. புலன் கடந்த இன்பத்திற்கு பேரின்பம் என்று பேரு. அப்ப பகுத்தறிவு சிற்றின்பம், பேரறிவு பேரின்பம், இரண்டுக்கும் இன்பம் பொதுவானது. அப்போ சிறிதுக்கும் பெரிதுக்கும் பேதம் என்ன என்றால் காலமே பேதம், கால அளவே பேதம். அதனால சிற்றறிவிலே சிறிது நேரம் மட்டும் இன்பத்தை தூய்க்க முடியும், பேரறிவிலே காலம் கடந்தும் தூய்க்க முடியும். அதனால இந்த அறிவின் மறுபெயர் இன்பம். எனவே சுத்தவெளி பேரறிவாக இருப்பதனால அது பேரின்பத்தை தூய்ப்பதற்கு உணர்வு நிலை வரணும். அப்ப உணர்வு வந்தால்தான் தூய்க்க முடியும். அதனாலதான் மனிதன் தவத்திலே ஆழ்ந்து போகின்ற போது அந்த பேரின்பம் எப்படி இருந்தது என்று உணர முடியாது. ஆனா நான் சுத்தவெளியை தொட்டனா இல்லையா என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது என்றால், தவம் முடிந்த பிறகு சொல்ல முடியாத, விளக்க முடியாத ஒரு இன்பம் தோன்றும் என்றால் அது சுத்தவெளி தொட்டு விட்டேன்னு அர்த்தம். அது இப்படித்தான் இருந்தது என்று விளக்கி சொல்ல முடியாது. அது திருமந்திரம் அழகாக சொல்கிறது, முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள், நீ தெய்வத்தை விக்கிரத்துல பாக்குற மாதிரியே பார்க்கணும் ஆசைப்படுறியே, அப்படி புலன்களை கொண்டு உணரக்கூடிய பொருள் அல்ல இறைவன். முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள், அறிவு கட்டவன் தான் இப்படி எதிர்பார்ப்பான், அறிவுள்ளவங்க அப்படி எதிர்பார்க்கறது இல்ல. அகத்தில் கண்கொண்டு பார்த்திலே ஆனந்தம். அப்ப அகம் பிரம்மாஸ்மி நம்முடைய ஆத்மா. அப்ப ஆத்மார்த்தமாகத்தான் பரமாத்மாவை நெருங்க முடியுமே தவிர
கண்கள் மூலமாக நெருங்க முடியாது. சரி, அப்படி ஆத்மார்த்தமாக உணர்ந்த தெய்வத்தை எப்படி சொல்லுவது என்பதற்கு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறாரு. மகளுக்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றா சொல்லுமாறு எங்கனே. எல்லா வீட்லயும் வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்காங்க. அம்மா நான் தன் கணவனோடு இப்படி சுகத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு பொண்ணுக்கு சொல்ல முடியுமா? சரி, அந்த பெண்ணுக்கு திருமணமாக இல்லறம் மேற்கொள்கின்ற போது தாய் பெற்ற அதே அனுபவத்தை தானும் பெறுகிறாளா அல்லவா? அது மாதிரி இது வார்த்தைகளால் விளக்கி சொல்ல முடியாது. அவங்க அனுபவத்துல தான் பெறணும் என்று மிக அற்புதமாக முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். மகளுக்கு தாய் தன் மணனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமாறு எங்கனே என்கிறது திருமந்திரம். அதனால அந்த பேரின்பத்தை நோக்கிய பயணம் இங்கே வந்திருக்கிறது. அப்போ அந்த பயணத்தை மறந்து நம்ம குறுக்க போனா என்ன என்ன விளைவு வரும்? அப்ப வந்த நோக்கத்தை மறந்து வாழ்கின்ற வசதிகளிலேயே வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். நான் ஏன் பிறந்தேன் என்ற காரணமே புரியல. நீங்க பொது மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க என்ன வாழ்ந்தீங்க, என்ன சாதிச்சீங்கன்னு கேட்டா, இல்ல உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிச்சு வேலைக்கு போய், கல்யாணம் பண்ணி குழந்தை பேத்து, சொத்து சேர்த்து செத்து போனா சரி. ஆறில் அடகு போன வாழ்க்கை. நல்லா படிச்சு வேலைக்கு போய் 2, கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து 4, சொத்து சேர்த்து செத்து போறது. ஆஹா, என்ன அற்புதமான வாழ்க்கை. இதை விட சாதனை வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இதுல 500 கோடி 1000 கோடி சம்பாதிச்சேன் பெருமை வேற. அதை கண்ணதாசன் அழகா சொன்னார். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். அப்போ உண்மையான இன்பம், உண்மையான வெற்றிகரமான வாழ்க்கை எது என்றால் தன்னை அறிதலே வெற்றிகரமான வாழ்க்கை. இந்த உலகத்துல எதை சாதிப்பது கஷ்டம்? ஒரு குழந்தை பெத்துக்கிறது பெரிய கஷ்டமான வேலையா? இல்ல அந்த குழந்தை வளர்வது பெரிய சாதனையா? இல்ல படித்து பட்டம் பெறுவது சாதனையா? இல்ல வேலைக்கு சென்று பதவி உயர்வு பெறுவது சாதனையா? இல்ல திருமணமாகி குழந்தைகளை பெற்றுக்கொள்வது சாதனையா? இல்ல 10 வீடு கட்டி வாடகை வாங்குறது சாதனையா? இது யார் செய்யல? இது யார் செய்யல? அப்ப எது சாதனை என்றால் எந்த ஒன்றை யாரும் செய்ய முடியாதோ அதை செய்வதுதான் சாதனை. அப்படி சாதித்தவங்க எத்தனை பேரு? துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்தை இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றினார் வல்ல பிறந்தகை. அப்படிப்பட்ட சாதனையாளர்களுடைய எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணி விடலாம். மற்றவங்களை என்ன கணக்குல சேர்த்துறதுன்னா இதெல்லாம் நடைப்பிணங்கள். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்த அருள் வைக்கப்படும். அவர் பணத்துக்கு சமம் பண்ணார். இன்னொரு இடத்துல இதோட கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறார். செவியின் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். வாழ்க்கை நோக்கத்தை சொல்றேன், இத புரிஞ்சுக்கூடிய ஆர்வம் இல்லைன்னா இவன் இருந்தா என்ன செத்தா என்ன? இப்படி ஒரு கடுமையான வார்த்தை வள்ளுவர் சொல்லுவாரன் பாருங்க. சொல்லியிருக்கிறாரே, செவியின் சுவை உணரா வாழ்க்கை நோக்கத்தை போதிக்கின்ற தத்துவங்களை அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இல்லை என்றால் அதுக்கு மாற என்ன சொல்றாங்க? வாய் உணரும் மாக்கள். கொரோனா ஒரு பக்கம் துரத்திட்டு இருக்குது, மீன் கடையிலும் மட்டன் கடையில் போட்டா நெருக்கி அடிக்குது. எங்க சமூக வேலைகள்? இவன் சாக பிறந்தானா வாழ பிறந்தானா? அப்ப இப்படி தின்னே செத்து போற ஜனங்களுக்கு என்ன சொல்றதுங்க? வாய் உணர்வின் மாக்கள். இவன் அதுக்கு மேல யோசிக்கவே முடியாது என்றார். அப்படிப்பட்ட ஜென்மங்கள் அவியினும் வாழினும் என். செத்தா என்ன, இருந்தா என்ன? அதனால மனித பிறப்பின் நோக்கம் மிக உயர்ந்தது. தனக்கு மூலமாக தெய்வத்தை அறிந்து தெய்வமாக வாழக்கூடிய அனைத்து திறமும் பெற்றவன் மனிதன். அந்த திறத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை தோற்று விட்டது என்று பொருள். இந்த அறிவு கூட பல பேருக்கு கிடையாது.
அதனால்தான் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்வதற்கான வழிவகை என்ன என்றால் கல்வி. கல்வி என்பது என்ன? தொழில் கல்வி, ஆன்மீக கல்வி, வாழ்க்கை கல்வி, இப்படி எல்லா துறைகளையும் பிரிக்கலாம். அப்ப கல்வி என்பது என்னன்னா, தெரிந்த ஒருவன் தெரியாத ஒருவருக்கு தன் அனுபவங்களை பரிமாற்றம் செய்வதற்குரிய ஊடகம் கல்வி. அப்ப அந்த பரிமாற்றம் பெற்றால் தானே நமக்கு சில உண்மைகள் விளங்கும். ஒரு தொழில் செய்யணும், அது தெரியாது. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காரு ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவர்கிட்ட போய் நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம், கத்துக்கிறோம். பிறகு நம்முடைய அறிவை பயன்படுத்தி இன்னும் சில புதிய யுக்திகளை கூட அதுல கொண்டு வரலாம். அது போல வாழ்க்கை கல்வி கற்றுக்கொள்ளணும். அப்ப கல்வி என்றால் வெறும் அட்டைகளை வாங்குறது அல்ல. எம்ஏ, பிஏ, பிஹெச்டி இதனால ஒண்ணும் வாழ்க்கையில பெருசா தேர்ந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனா வள்ளுவர் எந்த ஸ்கூல்லயும் படிக்கல. அவர் எழுதிய திருக்குறளை ஆய்வு செய்து பிஹெச்டி பட்டம் பெற்ற தமிழறிஞர்கள் பல பேர். நியூட்டன் எந்த ஸ்கூல்லயும் படிக்கல. நியூட்டன் பிரின்சிபலை படிச்சு பிஹெச்டி வாங்கினவங்க பல பேர். இது மாதிரி படிக்காதவர்கள் கொண்டு வந்த விளக்கங்களை படித்து பட்டம் பெற்றவர்கள் பல பேர். அதே மாதிரிதான் இன்றைக்கு தத்துவங்களை படிச்சு டிகிரி வாங்குறாங்க. ஆனா தத்துவத்தை எழுதிய எந்த மகானும் பள்ளிக்கு சென்றதாக கணக்கு இல்லை. அதனால எல்லாமே கிரியேட்டிவ் நாலேஜ். ஒன்றை புரிந்து கொண்டு அதிலிருந்து என்ன நாம் வெளிப்படுத்த முடியும் என்கின்ற ஆக்கத்திறம், அதான் தெய்வத்தின் தரம். நாம படிக்கிற படிப்பு வெறும் காப்பி. கூகுள் நாலேஜ், A4 நாலேஜ். அந்த புத்தகத்தில் A4 சைஸ் இருக்க பாருங்க, A5. அது என்ன அட்டை அடிச்சிருக்கானோ அதுதான் அறிவிங்க. ஏதாவது சந்தேகமா கூகுள்ல தேடு, யூடியூப்ல தேடு. அவன் என்ன சொல்றானோ அதுதான் இங்க சாஸ்திரம். உதாரணமா சமீபத்துல நீங்க இந்த யூடியூப் நிறைய அறிவாளிகள் இருக்கிறாங்க. துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மா கேட்ட 3 கேள்வி என்ன தெரியுமா? கூட அது 10,000 பேர் பாக்குறான். என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு. என்ன கேட்டான்? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? மகாபாரதம் எதை காட்டுகிறது? ராமாயணம் எதை சொல்லுகிறது? புரிஞ்சுக்கிட்டாங்களா? சோ இப்படி துவைதத்தை மையப்படுத்தி தெய்வம் ஒன் வேறு மனிதன் வேறு என்று பாகுபடுத்தி தெய்வம் வாழ்ந்தபடி நாம் வாழ வேண்டிய இல்லை என்ற கருத்தை சிறப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் படிச்சா போதும், தெரிஞ்சுட்டா போதும். வாழ்க்கைக்கு அது வேண்டியதில்லை. இப்படி காலங்காலமாக மக்களை ராம பக்தர்களாக, கிருஷ்ண பக்தர்களாக மாற்றினார்களே தவிர ராமனாக வாழ வேண்டும், கிருஷ்ணனாக சாதிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆனா கல்வி தன் மூலத்தை இழந்து விட்டது. அது தரத்துக்கு இல்லை. அதான் மகிழ்ச்சி அழகா சொன்னாங்க. கல்வி என்றால் எழுத்தறிவு, தொழிலறிவு மட்டுமல்ல, ஒழுக்க பழக்கம் இருக்கணும், இறை தத்துவத்துடைய விளக்கம் இருக்கணும். இந்த 4ம் சேர்ந்தாலே அது உருப்படியான கல்வி, ஒழுங்கான கல்வி என்றார். அப்ப அந்த கல்வி மூலமாகத்தான் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ள முடியும். அது தெரிஞ்ச போதுமா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்ந்து கொள்வதற்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ கடவுள் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் எல்லாரும். யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம் கிட்டும். அப்படி போயிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு கிறிஸ்தவரோ, இஸ்லாமியரோ பார்த்தாரு. நீ தான் கும்பிட்டுட்டே இருக்கிற. உனக்கு என்ன கிடைச்சது? எங்க சாமி கும்பிட்டியன்னு உனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படியா? நானும் வந்துடுறேன். உடனே மத மாற்றம். அப்போ இந்த சாமி கொடுக்காதத அந்த சாமி எப்படி கொடுக்கும்? எத்தனை சாமி இருக்கு உலகத்துல? அப்போ இந்த உண்மை புரிந்திருந்தால் இங்க மத மாற்றம் நகருமா? மனமாற்றம் தான் தேவை. மத மாற்றம் தேவையில்லை. மனமாற்றம் தேவை. எந்தெந்த மதத்துல இருக்கு அங்கே இருங்க. மதம் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தந்த மதத்துல இருங்க. என்ன செய்தி சொல்லியிருக்கிறது மத நூல்கள்? அது தெளிவா புரிஞ்சுக்குங்க. என்ன பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்க? தியானம். அந்த தியானத்துல மேல போக முடியுமா பாருங்க. பிரார்த்தனை இல்லாத, ஜபம் இல்லாத, தியானம் இல்லாத ஒரு மத உலகத்துல இருக்கா காட்டுங்க. அப்ப எல்லா மதமும் போதித்த தியானத்தை ஏன் செய்யல? ஏன் செய்ய முடியறது இல்ல?
அடுத்த கேள்வி, ஏன் முடியறது இல்ல? இப்ப நாம தவத்தை கத்துக்கிட்டோம், எல்லாருமே தேர்ச்சி பெற்று விட்டோம் தவத்துல. இன்னும் பல பேரு ஏதோ கையை கோத்து கண்ணை மூடிட்டு நானும் தவம் பண்றேன்னு நினைக்கிறோம். அதுக்கு தவம் என்று பேர் இல்ல. அதை அழகா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா வள்ளுவர்கிட்ட தான் போகணும். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் ஈண்டு முயலப்படும். செய்யப்படும் வள்ளுவர் சொல்லல, என்ன சொல்றாருங்க? முயலப்படும். அப்போ தவம் என்பது செய்வது அல்ல, அது ஒரு செயல் அல்ல. இந்த மனம் தவமாக மாறுவது. தவம் செய்கிறேன் சொல்றதே தப்பான வார்த்தை. தவமாக மாறுகிறேன். அப்ப தவம் என்பது என்ன? எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் மற என இழந்த நலம், அது தவம். அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம டச் பண்ணிக்கிறோமா பாருங்க. அப்ப சொல்லலாம் நான் தவம் பண்றேன்னு. அதனால அந்த தவத்தின் உட்பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது துணை செய்வது எது என்ற கேள்வி வருகின்ற போது வள்ளுவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் நீ உட்கார்ந்து உடனே தவம் வந்துடாது, அதுக்கு கர்ம பலன் துணை செய்ய வேண்டும். தவமும் தவம் உடையார்க்கேயாம் அப்படிங்கிறார். யாருக்கு தவம் வரும்னா, ஏற்கனவே தவம் செய்து பழகியவர்களுக்குத்தான் தவம் வரும் அப்படிங்கிறார். அப்ப ஏற்கனவே என்றது எப்போ, எந்த காலகட்டம் என்றால், நேற்றைக்கு, அதுக்கு முன்னாடி நான் 14 வயசு ஆன போது, அதுக்கு முன்னாடி என் தாய் தந்தை, அதுக்கு முன்னாடி என் தாத்தா பாட்டி, அதுக்கு முன்னாடி என் கொள்ளு தாத்தா பாட்டி, இப்படி சில தலைமுறைகளாக தவம் செய்த அனுபவம் இருந்தால்தான் இந்த பிறப்பில் தவத்தை ரசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். அது எனக்கு தெரியாதே, இப்பதான் நான் தவத்துக்கு வந்திருக்கிறேன். எங்க அப்பா தவத்துக்கு போனதில்ல, தாத்தா போனாரு என்ன தெரியாது, கொள்ளு தாத்தா பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியும், பேரே தெரியாது. அப்ப தவத்திற்கு போகவில்லை என்றாலும் பக்தியில நாட்டம் உண்டா? பக்தின்னு என்ன அர்த்தங்க? இன்னைக்கு உள்ள பக்தி எல்லாம் கடன்கார பக்தி. கையில டிமாண்ட் லிஸ்ட் இல்லாம எந்த பக்தனும் கோயிலுக்கு போறது இல்ல. கேட்கறதுக்கன்னே பிச்சை எடுக்கிறதுக்கன்னே கோயிலுக்கு போறான். அப்ப பக்தியின் வெளிப்பாடு என்ன, அதனுடைய உண்மை அசல் நிலை என்ன என்றால், வேண்டுவது பக்தி அல்ல, இது வரைக்கும் இந்த சனம் வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லுவதுதான் பக்தியை தவிர கேட்பது பக்தி அல்ல. A true prayer asks for nothing, thanks for everything provided by God. இதுதான் பக்தி. ஆண்டவன்கிட்ட போய் எனக்கு இது கொடுன்னு கேட்டாலே அவன் நாத்திகன், கடவுளை நம்பாதவன். Desiring itself is against the God என்கிறார் ஓஷோ. கடவுள்கிட்ட கேட்டா அவன் நாத்திகன், அவன் நம்பிக்கை இல்லை, அதனாலதான் கேட்கிறான். அம்மா கிட்ட கேட்போமா? கர்ப்பத்துல இருந்த போது என்ன கேட்ட அம்மா கிட்ட? கேட்காதுன்னு ஒண்ணுமே கிடைக்கலையா? அப்போ கல்லினில் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள்ளுணவே தந்து காக்கும் தயாளன் இறைவன் என்ற நம்பிக்கை இருந்தால் கேட்பானா? அப்போ கேளுங்கள் தரப்படும் என்றாரு இயேசுபிரான். அடுத்த வசனத்தை என்ன சொல்றாரு தெரியுமா? எதை கேட்க வேண்டும்? பிதாவிடத்துல நீங்க எதை கேட்கணும்? பரமண்டலத்திலே உங்களுக்கு ராஜ்யம் நடப்பது போல என்னிலும் நடப்பதாக என்று கேள். அப்பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படும். அப்ப என்ன கேட்கணும்? இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு ஒழுங்கு நீதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அனைத்தையும் உருவாக்கி காத்து முடித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இறைவா, அந்த தெய்வ நீதி, அந்த இயற்கை சட்டம் என்னிலும் நடக்கட்டும். அந்த தர்மத்தை மதித்துதான் நான் செயல்படுவேன். அதுக்கு முரணாக நான் நினைக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன் என்பதுதான் தர்மம் சார்ந்த வாழ்க்கை, ஒடுக்கம் சார்ந்த வாழ்க்கை, அற வாழ்க்கை. அது நமக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மிச்சமெல்லாம் தானாக வந்து சேரும். கொரோனாவுக்கு எதிர்ப்பு கூட உடம்பே அதுக்கான நோய் சக்தியை கிரியேட் பண்ணிக்கும், மருந்து தேவையில்லை. அப்ப அந்த இடத்தை நாம் பெற முடியாது போனதுக்கு என்ன காரணம் என்றால், புலன் சார்ந்த மனசு, புலன் சார்ந்த கவர்ச்சி. உடம்பே வாழ்க்கை என்று வாழ்க்கை வசதிகளை பெருக்குவதிலே தான் நாட்டம் இருக்கே தவிர,
அதை வாழ்ந்து பார்க்கிறோமா என்ற இனிமை நம்ம தேடி பார்க்கவில்லை. அந்த வகையிலே நாம் தேடி பார்ப்பதற்கான அடிப்படை கேள்விதான், நான் ஏன் பிறந்தேன்? அப்போ நான் பிறந்ததற்கான காரணம் இறைவனுடைய பரிணாம நியதி. ஆனா பிறந்ததின் நோக்கம் என்ன? அதே தெய்வத்தை, எனக்குள்ளும் இருக்கின்ற தெய்வத்தை அறிந்து அதனோடு இணைந்து எண்ணம் சொல் செயலை பயன்படுத்துவதே இந்த பிறவியின் நோக்கம். அப்படி பயன்படுத்துகின்ற போது நான் தெய்வமாக வாழ்கின்றேன். அதை அழகா கண்ணாசுடைய ஒரு 4 வரிகளை சொல்றான். அன்றொரு நாள் அவனுடைய பெயரை கேட்டேன். அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன். இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன். அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன். ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம். அவனை அரசன் போல சிங்காரித்து தேர் இழுப்பாராம். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை. மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. இது மேலோட்டமாக ஒரு காதல் பாடம் தான் நினைச்சேன் நான். ஆனா அவருடைய காட்சியை பார்க்கிற போதுதான் இது பழனி முருகனை நினைத்து பாடிய பாட்டு என்பது அந்த காட்சியில் இருக்கு. யூடியூப்ல பார்க்கலாம். அப்ப அன்றொரு நாள் அவனுடைய பெயரை கேட்டேன். எது என்னுடைய இன்ப துன்பத்திற்கு காரணம்? அந்த கடவுளுடைய பேர் என்னன்னு. தண்டாயுத பாணின்னாங்க. அவன் இருக்கும் ஊரை கேட்டேன். அவன் எங்க இருக்கிறான்? பழனி. இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன். பழனிக்கு பஸ்ல போய் அங்க மலை மேல ஏறி பார்த்தாக்க அங்க விக்கிரகம் தான் தெரிஞ்சது. நான் பேசுவதை கேட்கின்ற மனிதன் அங்கே இல்லை. நான் தேடுவதை காட்டுகின்ற தெய்வம் அங்கே இல்லை. வெறும் கற்சிலை மட்டும்தான் பார்த்தேன். அப்ப அந்த மூலம் என்ன? அது அறிவாக இருக்கின்ற தெய்வம். அந்த தெய்வத்தை நான் போய் பிடிக்க முடியுமா அப்படின்னா, இதுல தவத்துடைய நுட்பத்தை சொல்றேன் கேளுங்க. மனிதன் முயற்சி செய்து அடையக்கூடிய தவம் என்பது கிரவுன் சக்கரா துரியம் வரைக்கும் தான். அதாவது மனவேகம் 8 அலைச்சொலை வரைக்கும் தான் மனுஷன் தவம் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்ம தவத்துக்கு சுத்த வெள்ளிக்கோ சக்தி வளத்துக்கோ போக முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா, துரியத்தில் 8 அலைச்சொலில் மனம் நிலைக்கின்ற போது அந்த இறைநிலையே தானாக வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன். எதை விட மாட்டேன்? விடாமுயற்சி வேணும். தெய்வத்தை தேடுகின்ற, தெய்வத்தை நாடுகின்ற பயணத்துல வைராக்கியம் ரொம்ப முக்கியம். அப்படி அருவமாக அவனாக நம்மை விரும்பி வருகின்ற வகையில் நாம் தர்மத்தை பின்பற்றவில்லை என்றால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆண்டிய மக்கள் என்ன பண்றாங்க, பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம். அவன் என்ன இறைவன் சொல்றான், நீங்க எதிர்பார்க்கிறீங்களே வீடு வாசலு குழந்தை அது இதுன்னு, என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு பரம ஏழை. சொத்துல என்ன இருக்குங்க? எல்லா செல்வமும் பூமியில தான் இருக்குது. பூமிக்கு மேல எந்த செல்வமும் இல்லை. அப்போ அவன்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கு? அறிவை தவிர, அருளை தவிர, அன்பை தவிர ஒன்றுமே இல்லை. அதனால நான் வெறும் ஆண்டி. என்னிடத்துல ஒரு பொருளும் இல்லை. ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம். ஆனா போற பக்தன் ஆண்டி குளத்துல இருக்கிறத பார்த்துட்டு வந்து நாமும் ஆண்டி ஆயிரமில்ல. நமக்கு சொத்து வேணுமே. அதனால அந்த ஆண்டிக்கு ராஜாலங்காரம் பண்ணி பார்த்துட்டோம்னா நாமும் ராஜா மாதிரி வாழலாம் அப்படி நம்பி பல நூற்றாண்டுகளாக மக்கள் வாழ்கிறார்கள் தவிர யார் ராஜா அந்தஸ்து பெற்றாங்க யார் யோசிக்கவே இல்லையே. அப்ப ஆண்டி போல வேஷமிட்டு அவன் இருப்பானாம். அவனை அரசன் போல சிங்காரித்து தேர் இழுப்பாராம். உண்மை என்ன? நீ தேர் இழுத்தா என்ன, தங்கரதம் இழுத்தா என்ன, இழுக்காட்டி என்ன, இல்ல பழனிக்கு போனாதான் என்ன, போகாட்டி தான் என்ன? வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை. இவன் பரமபக்தன் மாசம் மாசம் கிருத்திக்கு வந்துடுறான். இவன் வர்றதே இல்லை. நோ பாதர். கணக்கே கிடையாது. அவன் நினைக்கிறானா, தர்மத்தை பின்பற்றுகிறானா, அவனுக்கு நான் அருள் புரிவேன். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை. மன வீட்டுக்குள்ளே அவஞ்சிருந்தும் காண்பவர் இல்லை. இப்ப தெய்வம் எங்க இருக்குங்க? அகம் பிரம்மாஸ்மி நமக்குள்ளதான் இருக்கு.
அப்ப நமக்குள் இருக்கின்ற தெய்வத்தை விட்டு விட்டு வெளியே போய் தெய்வத்தை தேடினால் யார் கண்டுபிடிக்க முடியாங்க? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகா சொன்னாங்க, தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. உள்ளம் பெருங்கோயில், உன்னுடம்பு ஆலயம். அப்ப இந்த உடம்பை விட்டுட்டு இந்த உடம்புக்கு இருக்கிற தெய்வத்தை அலட்சியப்படுத்தி விட்டு கோவில் தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணினா என்ன கிடைக்கும் என்று கேட்கிறாங்க. இந்த அத்வைத்தை பேசினா சமுதாயம் ஏற்க மறுக்கிறது. இந்த கருத்துக்களை பேசினீங்கன்னா இவன் நாத்திகவாதம், இந்து தர்மத்துக்கு எதிரானவன், கடவுளை கிரிட்டிசைஸ் பண்றான் அப்படின்னு பேசுறாங்களே தவிர இந்து தர்மமே அத்வைத்தான் போதிக்கிறது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால இந்த காலகட்டத்துல நாம பிறந்ததின் நோக்கம் தெரிந்தால் மட்டும் போதாதுங்க, அதுக்கான பயிற்சிகளை செய்ய வேண்டும். ஸோ எல்லா மதங்களும் விளக்கங்களை மட்டும்தான் கொடுத்தன, தவத்திற்கான அந்த வழிமுறைகளை கோடிட்டு காட்டினவே தவிர தவத்திலே ஆழ்ந்து போவதற்கான நுட்பங்களை சொல்லவில்லை. அந்த நுட்பத்தை நம்ம கற்றுக் கொடுத்த ஒரே மகான் பகவான் வேதத்திரி மகர்ஷி அவர்கள். ஸோ மகர்ஷி நம்ம கொடுத்த தவத்தை வைத்து கொண்டு நம்ம உள்ள போனாதான் அந்த அத்வைத தத்துவத்தை, நாம் அரூபமாக இருக்கின்ற தெய்வீகத்தை, சுத்த வெளி நமக்குள் இருக்கின்ற ஆத்மாவாக இருப்பதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர, உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர, உணர்ந்த நிலையிலே அனுபவத்திலே நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம செம்மைப்படுத்திக் கொள்ள முடியாது என்பது ஆணித்தரமான உண்மை. அதை புரிந்து கொண்டு நம்முடைய பயிற்சிகளை முறையாக செய்து நாம் நல்ல முறையிலே வாழ வேண்டும், மாற்றம் பெற வேண்டும், மேன்மை பெற வேண்டும். அதே சமயத்துல இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நமக்கு சாத்தியமானது. ஏதோ மகன்னா எப்போ ஒருத்தர் பிறப்ப வேண்டிய அல்ல, பிறந்த எல்லோருக்கும் அந்த சாத்தியம் உண்டு. அப்போ இன்றைக்கு நாம் ஞானம் பெறவில்லை என்றாலும் எடுத்த முயற்சிகள் வீண் போவதில்லை. அடுத்து நம்முடைய தலைமுறைகள் அந்த சாத்தியத்தை அதை சாத்தியமாக்கும். அந்த கீதையில சொல்றாங்க, என்னை நோக்கி எடுத்து வைக்கின்ற ஒரு அடி வீண் போவதில்லை அர்ச்சனா, அதுக்கு தகுந்த பலனை நான் கொடுத்து விடுகின்றேன். அப்போ ஆன்மீகம் கடினமான பாதை தான் என்றாலும் எடுத்த அடிக்கு உள்ள பலன் கிடைத்தே தீரும். அப்போ இந்த பிறப்பில் தான் முதல் முறை நான் தவத்திற்கு வருகிறேன், ஆன்மீகத்துக்கு வருகிறேன் என்றாலும் தவறு இல்லை, குறைவில்லை. அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஆனா முழுமை எதிர்பார்க்க வேண்டாம். முழுமை எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்முடைய கர்ம பலன் தர்மத்தை சார்ந்து வருகின்ற வரைக்கும், எண்ணம் சொல் செயலிலே தூய்மை வருகின்ற வரைக்கும் அதுக்கான நீட்சி போய்கிட்டே தான் இருக்கும். இப்ப எப்படி ஒரு காலத்தை கிடைத்துதான் ஆகணும். ராமேஸ்வரர் சொல்லுவாரு, காசியில் அன்னபூர்ணி கோயில் இருக்கு, அதுல எப்பவுமே அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வருகின்ற பக்தர்களுக்கு கை நட்டுற உடனே பிரசாதம் கிடைக்கும். சமயத்துல பாத்திரம் காலி ஆயிடும், உள்ள இருந்து எடுத்துட்டு வரணும். அப்போ கொஞ்சம் நில்லுங்க வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ராமேஸ்வரர் சொல்றாரு, பல பக்தர்களுக்கு கை நீட்டிய உடனே பிரசாதம் கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் கிடைக்கும், இன்னும் சில பேருக்கு அங்க சமையல் ஆகிட்டு இருக்கும், கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்றவாங்க, நீண்ட நேரம் கழிச்சு தான் கிடைக்கும். அப்ப எல்லாருக்கும் கிடைக்கும் என்றாலும் காலம் பேதப்படும். அதுக்கு காரணம் அவனுடைய கர்ம பலன். அது மாதிரி தவத்திலேயும் முழுமை பெறலாம், அதுக்குரிய காரணி கர்ம பலன். அப்ப கர்ம பலன் நமக்கு முழுமையாக இருந்தால் இந்த பிரிவிலேயே ஞானியாவதும் சாத்தியமே. குறைவு என்றால் நம்முடைய சந்ததிகள் அதை சாதிப்பார்கள். அந்த நம்பிக்கையோடு தர்மத்தை சார்ந்த புரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வையகம். ஐயா வாழ்க வளமுடன். மிக அற்புதமாக இந்த 1 மணி நேரம் போனே தெரியல, ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. வாழ்க வளமுடன். குருவோட உணர்வு அப்படியே நேரடியா கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். நீங்க தான் கேட்டீங்க, சாமி கொடுத்துட்டாங்க. சரிங்க, வாழ்க வளமுடன். சரிங்க, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை இப்ப எல்லாரும் 1 நிமிஷம் துரிய உணர்வுல இருந்து வாழ்த்திடுவோம். எல்லாம் 1 நிமிடம் அமைதி நிலைக்கு வருவோம். மகரிஷி குருமகனோட நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த அனுபவங்களையும் அவருடைய ஞானத்தையும் நேரடியாக உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கை முறைகள் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேராசிரியர் நம்மிடையே வந்து உரையாற்றிருப்பது குருவோட அருள் நமக்கு கிடைச்சதுனாலதான். ஸோ அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்மிடம் கலந்து கொண்ட பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்களை நம்ம எல்லாரும் வாழ்த்துவோம். பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக சேவை வாழ்க வளமுடன்.
அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு 3 நபர்கள் மட்டும் கேள்வி கேட்கறதா கேட்கலாம். எப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறவங்க வாழ்க வளமுடன். ஐயா சுப்பிரமணிய ஐயா கேள்வி ஏதாவது ஐயா அந்த கேள்வி பதில் ஐயா கேள்வி ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சரியா கேட்கணும். சொல்லுங்க ஐயா. ஐயா இன்னைக்கு ஐயா இன்னைக்கு உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்துச்சா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா. எனக்கு என்ன கேள்வினா ஐயா, தவம் பண்றதுனால இறைவெளிய அடைஞ்சு இறைவனை அடையலாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நம்ம கோயிலுக்கு 4 மணிக்கு விடிய காலமே 4 மணிக்கு போய் அந்த பகவானை கும்பிட்டு உழவார பணியெல்லாம் மேற்கொண்டு அந்த இதை செஞ்சு வீட்டு கடமையும் குடும்ப கடமையும் சேர்த்து ஆற்றுறதும் தவம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆமா. ஆனா அந்த தவம் சிறந்ததா இல்லை நாம் வீட்டுல இருந்து நம்ம ஆக்னி துரியம் போய் நம்ம மகரிஷி சொல்லி கொடுத்த இந்த தவத்துல போய் நம்ம இறைவெளியிலான அந்த இயற்கையான இறைவனை வழிபடுற தவம் சிறந்ததா? இல்ல அதுலயே நீங்க சொல்லக்கூடியதுலயே இருக்கு, வழிவகையெல்லாம் இருக்கு. ஆனா அதுல என்ன ஒரு சின்ன மாற்றம் செய்திருக்கணும்னு சொன்னாக்க, நம்ம கோயிலுக்கு போறோம், வணங்குறோம், எல்லா அங்க காரியங்கள் எல்லாம் செய்யறோம், கொஞ்ச நேரமாவது அங்க உட்கார்ந்து அமைதியா மனசை வச்சுக்கிறது பழகணும். அதுக்கு பேரு தவம். நம்ம உலக பண்ணி செய்யறது எல்லாமே அது உடல் சார்ந்த சேவைகள். மனசு ஈஸியா லயமாகும். ஆனா அந்த லயம் மட்டுமே ஞானத்திற்கு பத்தாது. அதனாலதான் நீங்க ஆலை வழிபாட்டிலேயே பாத்தீங்கன்னா கடைசியில தீபாராதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வணங்க சொல்றாங்கல்ல, அப்ப கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார், கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய். அங்கே அந்த அனுபவம் பெறணும். அது அங்கேயே இருக்கு. சோ அந்த அனுபவம் தெரிஞ்சது பிராக்டிஸ் பண்றதா இருந்தா அங்கேயே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இன்றைக்கு பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா கோயில சத்தம் இருக்கும், பக்கத்துல நெருக்கி அடிச்சுட்டு இருப்பாங்க, அங்க உட்காந்து நீங்க எதையும் நினைக்க முடியாது, தவம் பண்ண முடியாது. அதனால அமைதியா கோவில் கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கங்க. சரிங்க. அப்ப இன்னொரு கேள்வி ஐயா, வடக்க பார்த்து படுக்க கூடாது, வடக்க பார்த்து உணவு அருந்த கூடாதுங்கிற ஒரு இது கருத்து இருக்கு. நம்ம தவம் பண்ணும் போது அப்படி எதுவும் அதுல உண்டா, இல்ல எத்திசையை நோக்கினாலும் நம்ம தவம் பண்ணலாம்? தவத்திலேயே தட்சிணாமூர்த்தின்னு ஒரு தத்துவம் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்கய்யா. அது குரு தத்துவம். அது அப்ப குரு தெற்கு நோக்கி அமர்வார். ஆமாங்கய்யா. அது தட்சிணாமூர்த்தி. ஆமாங்க. அப்ப குரு தெற்கு நோக்கி இருக்கிறாருன்னா சிஷ்யன் வடக்கு நோக்கி இருப்பாரு. அப்ப வடக்கு இருத்தல் ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரித்திரத்துல வடக்கு இருத்தல் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாங்க ஆமாங்க. அப்ப வடக்கு இருத்தல் அப்படின்னா ஞானத்தை நோக்கிய பயணம் என்று பொருள். அதனால்தான் தெற்கு பார்த்த வீடு விட வடக்கு பார்த்த வீட்டுக்கு தான் மதிப்பு அதிகம். சரிங்க சரி. அப்ப நம்ம வடக்க பார்த்து தவம் பண்ணலாம். பண்ணணும். வடக்க பார்த்து உட்கார்ந்துதான் பண்ண வேண்டும். பண்ணணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து வினோத் திருநெல்வேலி அவங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. ஐயா உங்க சிக்னல் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. மைக்கு மைக் கொஞ்சம் பிளாக் அடிக்குதா, கொஞ்சம் கிரீன் போகுது. இல்ல அவங்க கேள்வி கேட்கறவங்க அந்த வாய்ஸ் கிளியரா இல்ல. ஓகே ஓகே. ஐயா வினோத் ஐயா, திரும்ப கேட்கணும்னா கேளுங்க. உங்க வாய்ஸ் கிளியரா கிடைக்கல. வாழ்க வளமுடன் சார். மயில்சாமி ஐயா, நீங்க ஏதாவது ஐயா உங்க இது சிக்னல் சரியா இல்ல. சரியா கிடைக்கும்.